மகிழ்ச்சியினால் இந்த நாளிலே நாம் தேவ சமூகத்திலே கூடி வந்திருப்பது தேவன் நமக்கு அளித்த மிகப்பெரிய பாக்கியம். இந்த மாதத்திலும் கூட 41ஆம் அதிகாரம் ஏசாயா 41, 13, 14 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். நான் பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கவனியுங்கள், தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு மாதத்திலேயும் அவருடைய வாக்குத்தத்தங்களை முன்வைத்து நாம் தேவ செய்தியை கேட்கணும். இந்த மாதத்தில் ஆண்டு சொல்றார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 115, 11 அந்த வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணை. யார் அவருக்கு பயந்து அவரை நம்புகிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு அவரே துணையாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 63ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். சில சங்கீதங்களை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். 63:7. நீ எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். பாருங்க, ஆண்டவருடைய துணை இல்லாமல் நீ சந்தோஷமாய் வாழ முடியாது என்று இந்த வசனத்தின் மூலம் அறிய முடிகிறது. எல்லாம் இருக்கிறது, ஆனால் சந்தோஷம் இல்லை. அவர்களுக்கு துணையாய் இருந்தால் உன்னை அவர் களி கூற பண்ணுவார். வேதம் இதைத்தான் சொல்லு. 40ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். நான் சிறுமையில் எளிமையுமானவன், கர்த்தரோ என்னை நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே, தாமரையாலேயும். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். அல்லேலூயா. நான் சிறுமையும் எளிமையுமானவன், ஆனால் கர்த்தர் எனக்கு துணையாயிருக்கிறார். அல்லேலூயா. துணை நிற்கிற ஒரு தெய்வத்தை இந்த நாளிலே நான் உங்களுக்கு எடுத்துரைக்க நான் விரும்புகிறேன். என்னோடு கூட வாசிகள் 86ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். இந்த வேத பகுதியில், நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறது, என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். நீர் எனக்கு துணை செய்து என்று அவர் எழுதுகிறார். சத்துருக்கள் வெட்கப்படும்படி ஆண்டவர் உனக்கு அவர் துணையாய் இருப்பார் என்று இந்த வசனம் சொல்கிறது. ஆகவே துணையை குறித்து ஆண்டவர் இப்படி ஏராளமான காரியங்களை சொல்லி இருக்கிறார். இப்ப இந்த துணை என்றால் என்ன உங்களுக்கு எல்லாம் தெரியும். உலக வழக்கத்திலே புறஜாதி மக்கள் என்ன செய்வார்கள், ஏதாவது ஒரு குறியீடை போட்டோ அல்லது பெயரை எழுதிய துணைன்னு போடுவாங்க இல்லையா? சில கிறிஸ்தவங்க இயேசு துணைன்னு போடுவாங்க. அப்படி எழுதுறதுனால அவர் கூட இருக்க மாட்டாங்க. அது ஏமாத்து வேலை. அவர் எப்பவுமே கூட இருக்கிறார். நீ எழுத வேண்டிய அவசியமே இல்லை. எழுதப்படாத ரகசியம். அவர் சொல்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அப்படியானால் இந்த துணை என்கிற வார்த்தைக்கு என்ன ஆழமான பொருள் இருக்கும்? துணை சொன்னா எதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாங்க. நான் எளிமையா சில காரியங்களுக்கு சொல்றேன். முதலாவது நான் சொல்கிறேன், மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. அவனுக்கு ஒரு துணை ஏற்படுத்தினார். அந்த துணைக்கு என்ன துணை? வாழ்க்கை துணை. சொல்லுங்க. அது வந்ததுல இருந்தா பிரச்சனை. வாழ்க்கை துணை தேவன் தருகிறார். ஒரு நாள் தனிமையா இருந்தோம், தனியாய் பிரயாசப்பட்டோம், தனியாய் யோசித்தோம், தனியாய் சுமந்தோம், தனியாய் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது ஒரு ஏற்ற துணையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 20ஆம் வசனங்களை வாசிக்கும் பொழுது வேதாகமம் அதைத்தான் சொல்கிறது. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல. மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல. ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன். துணை யார் உண்டாக்குறார்? ஏற்ற துணையை மனுஷருக்கு தேவன் தான் உண்டு பண்ணுகிறார். அவர் துணை மட்டுமல்ல, வாழ்க்கை துணை கூட யாரை ஏற்படுத்துகிறார்? தேவனை ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் வாழ்க்கை துணை நீங்கள் தேர்வு செய்யலாம். ஒருவேளை வாழ்க்கை துணையை என்ன செய்யலாம்? மற்றவர்களுடைய பெற்றோர்கள் அந்த வாழ்க்கை துணையை உங்களுக்கு தேடி அதை கண்டுபிடித்து ஜாதகம் பார்த்து ABCD F வரைக்கும் பார்த்து
உங்களுக்கு வச்சிருக்கலாம். எது எப்படி வந்தாலும் துணையை தேவன் ஏற்படுத்துகிறார். நல்ல கவனிங்க. ஹல்லேலூயா. அவன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல. அவனுக்கு ஒரு துணை வேண்டும். ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து எல்லாம் நல்லது என்று கண்டார். கடைசியாக ஒருத்தர் உத்து பார்த்தார். யாருங்க அவன்? பர்தாவா இருந்தார். ஆதாம். அவன் மட்டும் சுத்திட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தான். பறவைகள்லாம் மிருகங்கள் எல்லாம் எப்படி இருக்குதுங்க? எல்லாம் ஜோடி ஜோடா இருக்குது. இவன் மட்டும் தனியா போயிட்டு இருந்தான். ஐயோ, இவன் தனியா போறது நல்லதல்ல, ஏற்ற ஒரு துணை உண்டாக்கும் என்று சொல்லி ஆண்டவர் உண்டாக்கிறார். ரைட். பார்த்தா நான் ரட்சிக்கப்படறதுக்கு முன்னாடியே நாங்க இப்படி ஜாதகம் பார்த்து இந்த துணை வந்தது, நாங்களே தேர்வு செஞ்ச அந்த துணையை எப்படியோ ஒரு துணை வேண்டும் தகப்பனேன்னு சொன்னோம். ஒரு துணை கிடைச்சது. இப்ப என்ன பண்ணலாம்? நீங்க எப்படி இணைஞ்சிருந்தாலும் உங்களுடைய இணையை தேவனுடைய சமூகத்துல கொண்டு வரணும். ஹல்லேலூயா. சிறப்பான ஒரு துணையாளராய் அவர்களை அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஒரு சிஸ்டர் ஒரு நாள் வந்து சொன்னாங்க, அவருடைய கணவர் எவ்வளவு சத்தியம் சொன்னாலும் அவர் ஆலயத்துக்கு வருகிறதில்லை, ஆண்டவர் இயேசு விசுவாசிக்கிறதில்லை. எப்படியோ ஒரு நாள் அவரை சம்மதிக்க செய்து ஆலயத்துக்கு கொண்டு வந்து பாஸ்டர் முன்னாடி நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு சொன்னாங்க, பாஸ்டர் இந்த மனுஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க, இவருக்கு பெயின் பிடிச்சிருக்குது அப்படின்னா. அந்த சிஸ்டர் சொன்னாங்க. பொதுவா சிஸ்டருங்க அவசரப்பட்டு அப்படிதான் சொல்லிடுறாங்க. நேற்று தினத்துல பொறுமையை பற்றி நம்ம படிச்சோம். அவங்க சொல்றாங்க, இவன் சர்ச்சைக்கு வரல அதனால பேய் பிடிச்சிட்டான், ஆண்டவர் விசுவாசிக்கல அதனால இந்த மனுஷனை பேய் பிடிச்சிருச்சு, இவருக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். அவர் சொன்னார், ஆமா பாஸ்டர், 15 வருஷத்துக்கு முன்னாடி பிடிச்ச பேய் இது வரைக்கும் போதுன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. இப்ப நல்லா புரிஞ்சுங்க, தேவ சாயலாய் படைக்கப்பட்ட அவர்களை நாம் அப்படி ஒரு நாளும் சொல்லக்கூடாது. ஆமென். தேவ ஜனமே நன்றாய் கவனிங்கள், நன்றாய் கவனிங்கள். ஆகவே தேவன் ஏற்படுத்தின இந்த துணைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அந்த துணையை தேவன் ஷேப் பண்ணுவார். அல்லேலூயா. ஆச்சரியமா மாற்றுவார், அற்புதமா மாறும். சிலருடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருப்பாங்க, துணை வந்த பிறகு சொன்னாங்க மாற்றம் அடைஞ்சுவாங்க. அல்லேலூயா. கரெக்டா? கரெக்டா? சரியா உமுத்தாத பையன் உமுத்த ஆரம்பிச்சிருவான். சரியா வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவான். இல்லையா? எந்த பொறுப்பு இல்லாத மகன் அம்மா சொல்லுவாங்க, மானே இந்த பேக் கொஞ்சம் தூக்கிட்டு வந்து கொடுறான், இந்த பை கட்டப்பிடி பை கேட்டா இன்னைக்கு சின்ன ஆளுது என்ன போய் தூக்கிட்டு வர சொல்லு. நான் பாக்குறேங்க, கல்யாணம் நடந்து 2 கட்ட டீ பட்டு தூக்கிடுவாங்க. நிலைமையா மாறுதுங்க. அப்ப தேவன் திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின் 2 விதமான வாழ்க்கை இருக்கிறது. அப்ப தேவனை மாத்திரம் சிலருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், ஏற்ற துணை இல்லாததுனால திருமணத்துக்கு பின்னாடி அவங்க நிலைமை ரொம்ப பரிதாபமா தலைய வராம போறாங்க. அவங்க பாட்டு தனியா பேசிட்டு போறாங்க. ஆச்சுன்னா ஏற்ற துணை தேவன் ஏற்படுத்தணும். அல்லேலூயா. ஏற்கனவே நீங்க திருமணம் செஞ்சிருந்தாலும் அந்த துணைக்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். அல்லேலூயா. எப்ப ரட்சிக்கப்பட்டீங்களோ உங்க வாழ்க்கை துணைக்காக முதல் ஜெபம் பண்ணுங்க. ஒரு சிஸ்டர் ஊருக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்களாம். அந்த சிஸ்டர் அந்த சபையில நல்ல பேர், அவங்க ஜெபம் பண்ணா பயங்கரமா பண்ணுவாங்க. ஜெபம் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா அவங்க வீட்டுக்காரர் பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. விசுவாசின் மகனே, அவர் நீ எங்க சுத்திட்டு வர, எனக்கு சாப்பாடு கொடுக்கலன்னு கேட்பாரு. பாவம், நான் தேவ ஊழியத்துக்கு சென்று வருகிறேன். பாத்தியா, விசுவாசம் உன்னை வஞ்சிக்கிறோம். விசுவாசம் வஞ்சிச்சான். அப்படி நல்லா நோடிங்க. நிறைய தாய்மார்கள் ஆண்டவரை அறிந்து சத்தியத்தை கைக்கொள்கிறேன், ஊழியம் செய்கிறேன், ஜெபிக்கிறேன் சொல்வது பெரிய விஷயம் கிடையாது. முதலாவது குடும்பம். அல்லேலூயா. துணையை பத்தி நான் சொல்றேங்க. சபையில வேதம் சொல்கிறது, தீமோத்தேயு எழுதுகிறார், ஒருவன் குடும்பத்தை விசாரிக்காதவன் சபை எப்படி நடத்துவான். எங்க ஆரம்பிக்கணுங்க? உங்க ஊழியம், உங்க பாட்டு, உங்க ஜபம் எல்லாத்துக்கும் முன்னாடி எது சரியா இருக்கணுங்க? குடும்பம். அல்லேலூயா. துணை சரியா இருக்கணும். அல்லேலூயா. சரியில்லாத சரி பண்ண உண்டால மட்டும்தான் முடியும். ஒரு மனைவி புருஷனுக்காக ஜெபம் பண்ணா உடனே அற்புதம் நடக்கும். ஒரு புருஷன் தான் மனைவிக்கு ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்கும். நான் போய் ஜெபம் பண்ணா கூட நடக்காது.
புருஷன் ஜெபம் பண்ணதான் அற்புதம் நடக்கும். என்னங்க விஷயம்? அது ஆண்டவர் ஏற்படுத்தின துணை. அல்லேலூயா. கர்த்தர் அவர்களுக்கு உத்தரவாதம். அவருடைய மாம்சம் அல்லவா இவர்கள் இருவரும் எப்படி இருக்கிறாங்க? அவர்கள் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். தனிநபர் கிடையாது, தனிநபர் கிடையாது. இணையை தேவன் ஏற்படுத்தின நாளிலிருந்து அவர்கள் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையாய் இருந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. வேதாகமத்தில் இதை குறித்து நான் பேச வரவில்லை. இந்த துணையை பற்றி சொல்லும் போதுதான் முதல் வாழ்க்கை துணை. இரண்டாவது பாருங்க, இந்த உலகத்திலே சிலருடைய துணை நமக்கு தேவைப்படுது இல்லையா? அது மனிதர்களுடைய துணை இல்லையா? மனிதர்கள் நமக்கு துணையா இராவிட்டால் நிறைய இடங்களில் நாம் நிறைய நன்மைகளை பெற முடியாது. எல்லா சூழலும் சில நபர்களை கர்த்தர் அனுப்புகிறார். அவர் தான் நமக்கு துணையா இருக்கிறார் இல்லையா? மனிதர்கள் துணை. அவர்கள் எப்பொழுது அந்த துணை ஆண்டவர் ஏற்படுத்துறாரா? ஆபத்து வரும்போதுதான் மனிதனுடைய துணை நாம் நாடுகிறோம். அல்லேலூயா. முதலாம் வாழ்க்கை துணை. அது ஆதியாகமத்தின் புத்தகத்துல வாசித்தோம். 18-20 வாசித்தோம் இல்லையா? வாசிச்சிட்டோமா? 20 வசனத்தை வாசிங்க. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேசினான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. ஏற்ற துணை. நான் இன்றைக்கு ஒரு வெளிப்பாடோட பிரசங்கிக்கிறேன். இதுவரைக்கும் ஐயா நீங்க சொல்றது கரெக்ட். துணை தான் 20 வருஷம் நான் வாழ்ந்துட்டேன். ஆனா ஏற்ற துணை இல்லை என்று சொல்லுவாயானா? தேவன் அதை ஏற்படுத்துவார். ஒரு மாற்றத்தை உங்க குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுத்துவார். நீங்க விசுவாசித்தா அது நடக்கும். அல்லேலூயா. விசுவாசித்தா நடக்கும். நிறைய சாட்சிகளை சொல்ல முடிய நேரம் இல்லை. பிரசங்கின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகவே நீங்க ஒரு முடிவு செஞ்சிடக்கூடாது. என் குடும்பம், என் கணவர் சரியில்லை, என் மனைவி சரியில்லை என்று முடிவு செய்யக்கூடாது. ஒருவன் வீழ்ந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவார். ஒண்டியாய் இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, ஒண்டியாய் விழுகிறவனுக்கு ஐயோ. நீங்க நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டு நான் சரியாக, என் கணவர் சரியில்லை, அவர் வரமாட்டார், அவர் எப்படியாச்சும் போட்ட நான் மட்டும் பரலோகத்துக்கு போனா போதும் சொல்லி நீ தனியா ஜெபம் பண்ணிருக்காரு. உன்னுடைய துணை அதற்காக உபவாசம் போடு, ஜெபம் பண்ணு, போராடு, வாழ்ந்து காட்டு. அவருடைய வாழ்க்கையில சீக்கிரத்தில் ஒரு மாற்றத்தை நீ காண போகிறாய். கைகளை துணி கத்தலுக்கு சோதனை பண்ணலாமா? ஹல்லேலூயா. ஏற்ற துணையாய் தேவனை மாற்றி கொடுப்பார். நீங்கள் ஒண்டியாய் விழ வேண்டாம். சேர்ந்து செயல்பட கர்த்தருக்கு உதவி செய்வாராக. இரண்டாவது, ஆபத்துல நமக்கு துணை வேண்டும். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 119 122 வசனத்தை வாசித்துருங்க. 119 122. ஒருவர் 1 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உமது அடியேனுக்கு நன்மையாக துணை நில்லும். அகங்காரிகள் என்னை ஒடுக்க விட்டாதேயும். எனக்கு துணை நில்லும் என்று இந்த பக்தன் கேட்கிறதை பார்க்கணும். அகங்காரிகள் என்னை ஒடுக்காதபடிக்கு ஆண்டவரே எனக்கு துணை நில்லும். அப்போ ஆபத்திலே துணையை நாம் தேடுகிற ஒரு காரியம். அப்படி மனித துணையை தேடின சம்பவம் 4ஆம் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். 1 நாளாகமம். வேகம். என்னை பார்க்கிலும் சீரிய பலன் கொண்டால் நீர் எனக்கு துணை நேரு. என்னை பார்க்கிலும் அம்மன் முக்கிய பலன் கொண்டால் நான் எனக்கு பேசு. பாருங்கள், 2 ராஜாக்கள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள். இதுதான் மனுஷனுக்கு மனுஷன் துணையை செய்யறது. ஆமென். நீ என்ன செஞ்சா நான் உனக்கு செய்வேன். நான் உனக்கு துணையா இருக்கிறேன், நீ எனக்கு துணையா இரு. இந்த துணை வேணுமே வேணாதான். இதுக்கு பேர் தான் ஃப்ரெண்ட்ஷிப். அல்லேலூயா. நல்ல நண்பன் என்ன செய்யறாங்க? ஆபத்துல என்ன செய்வான்? உனக்கு உதவி செய்வான். அல்லேலூயா. நல்ல நண்பன். அவர்களுடைய வாழ்க்கையை நான் பார்க்க வேண்டுமானால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய நண்பனை காண்பி நீ யார் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுவார்கள். Tell me your friend. I will tell you who are you. நீ யார் என்பதை நான் உனக்கு சொல்லுகிறேன். அப்போ நம்முடைய நண்பர்கள், நல்ல நண்பர்களை நாம் தேர்வு செய்ய வேண்டும். அல்லேலூயா. நிறைய பேர் நண்பர்களோடு துணையை போய் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு கெட்டு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏற்ற துணை எப்படி வாழ்க்கையில கொடுத்தாரோ, நல்ல துணை, நல்ல நண்பர்களை கர்த்தர் உனக்கு தருவார். கர்த்தருக்கு சோதனை சொல்லலாமா?
ஹalleluya. இந்த உலகத்துல யாருமே சரியில்லை என்று நீ ஒரு முடிவுக்கு வந்து விடாதே. நல்லவர்கள் நிறைந்திருக்கிறார்கள் இந்த உலகத்துல. ஹalleluya. ஆகவே நல்ல துணையை நீ தேர்வு செய்து கொண்டு நல்ல நண்பர்களோடு பழக வேண்டும். ஆகவே தீய நண்பர்களோடு நீ பழகினால் தேவ பிள்ளைகளே, அந்த துணையாளர் மூலமா நீ கெட்டு போவதற்கான சூழ்நிலை ஏற்படும். ஆகவே நல்ல துணையை அவர்கள் ஆபத்து வரும் பொழுது, உனக்கு பாடுகள் வரும்போது உனக்கு உதவி செய்வார்கள். அந்த சம்பவம் தான் 2 ராஜாக்கள் பேசிக் கொள்கிறார்கள். ஆகவே அவர்கள் உனக்கு எதிர்த்து யுத்தம் வந்தால் நான் உனக்கு துணை செய்கிறேன், நீ எனக்கு துணை செய் என்று பேசிக் கொள்கிறார். யோசுவாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 4-6 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே எவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம்? நாங்கள் கிபியோவை சங்கரிக்கும்படி நீங்கள் என்னிடத்தில் வந்து எனக்கு துணை செய்யுங்கள். அவர்கள் யோசுவாவோடும் இஸ்ரவேல் புத்திரரோடும் சமாதானம் பண்ணினார்கள் என்று சொல்லி அனுப்பினார். பாருங்கள், இங்கே ஒரு யுத்தம் நடக்கிறது. இந்த யுத்தத்தில் தான் யோசுவா அங்கே அவர்களுக்கு துணையாய் சென்று, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிபியோனுக்கு எதிராக நடக்கிற ஒரு யுத்தம். அந்நிய அரசர்கள் அந்த யுத்தத்தை நடத்துகிறாங்க. இப்பொழுது யோசுவாவை துணை கழைத்த போது, யோசுவா அந்த யுத்தத்தை செஞ்ச போதுதான் அமலேக்கு எதிராக நடந்த அந்த சிறு ராஜாக்களுக்கு எதிராக நடந்த அந்த யுத்தத்துல சூரியனை என்ன செய்றாருங்க, அவர் நிற்க வைக்கிறார். சந்திரனை ஐனோன் என்ற பள்ளத்தாக்கிலே அவர் நிற்க வைக்கிறது நாம் வேதத்துல வாசிக்கிறோம். ஆகவே யுத்த நேரங்களிலே துணை செய்கிறதை இங்க எழுதப்பட்டிருக்கிறதை வாசிக்கிறோம். நீங்கள் அந்த வசனங்களை தொடர்ந்து 6ஆம் வசனத்தை வாசிக்கிறீர்கள் சிஸ்டர். அப்பொழுது கிபியோனின் மனுஷன் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவின் இடத்தில் ஆள் அனுப்பி, உமது அடியாரை கைவிடாமல் சீக்கிரமாய் எங்களிடத்தில் வந்து எங்களை ரட்சித்து எங்களுக்கு துணை செய்யும் என்று யோசுவாவுக்கு கடிதம் அனுப்புகிறார்கள். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷர்களை தேவன் நமக்கு துணையாய் ஏற்படுத்துகிறார். கைகளை தட்டி கத்திர பயன்படுத்தலாமா? ஹalleluya. யாத்ராகமம் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். 2:17. யாத்ராகமம் 2:17. நான் உங்களை அப்பொழுது மேகங்கள் வந்து அவர்களை துரத்தினார்கள். மோசே எழுந்திருந்து மீதியான் தேசத்திற்கு ஓடி போனார். மோசே அப்படி சென்றபோது மீதியான் தேசத்து ஆசாரியமாய் இருந்த அந்த அவன் பேர் என்னங்க தெரியுமா? மோசேவுடைய மாமன் பேர் எத்ரோ. அந்த எத்ரோவுடைய மகள்கள், அவங்க 7 குமாரத்திகள் இருந்தாங்க. அவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது அவருடைய ஆடுகளை தண்ணீர் துறவண்டிலே தண்ணீர் குடிக்காதபடி சில பிரச்சனை பண்ணின போது அங்கே மோசே துணை நிற்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய மனித துணை தேவை. சில நேரங்களில் தேவ பிள்ளைகள் செய்யற மிஸ்டேக், வாழ்க்கை துணையை சரி பண்ண தெரியாது. 2வது, வாழ்க்கை உலகத்தில் இருக்கிற நல்ல துணைகளை, நல்ல ஃப்ரெண்ட்ஸை தேர்வு செய்ய தெரியாது. ஆனால் துணை உங்களுக்கு வேண்டும். அல்லேலூயா. ஒண்டியாய் வாழ விரும்பாதே, யாரோடும் சேரக்கூடாதுன்னு தீர்மானிக்காதே. அல்லேலூயா. அனித்தியமான உலக பொருள்னாலே என்ன செய்யுங்க, நண்பர்களை சம்பாதிகள் என்று இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு நண்பர்களை சம்பாதிக்கிற திராணி வேண்டும். அந்த நண்பர்கள் எல்லாம் நல்லவர்களாய் இருக்க வேண்டும். ஒருவனை நீ தேவனிடத்தில் நெருக்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நல்ல நண்பனாய் இருப்பாய் சொன்னால் உன்னுடைய நட்பு அவருடைய வாழ்க்கையை மாற்றும். நான் இன்றைக்கு இந்த ஸ்தலத்துல நிற்கிறேன் என்று சொன்னால் ஆண்டவரே என்னை நேரடியாக வந்து மாற்றவில்லை. சில நல்ல நண்பர்கள் என்னை திருச்சபைக்கு கொண்டு சென்றார்கள். சில நல்ல நண்பர்கள் எனக்கு பைபிள் வாங்கி கொடுத்தார்கள். சில நல்ல நண்பர்கள் எனக்கு துணி எடுத்து கொடுத்தார்கள். சில நல்ல நண்பர்கள் எனக்கு இந்த இயேசுவை பற்றி சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த ஆவிக்குரிய நட்பு எனக்கு துணையாய் இருந்ததினால் இன்னைக்கு தேவ மனிதனாய் நிற்கிறேன். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஒண்டியாய் விழுகிறவனுக்கு ஐயோ. வாழ்க்கை துணையும் தேவனை ஏற்படுத்துவார் அல்லது ஏற்கனவே இருந்தாலும் நீங்கள் அதை தேவ சமூகத்திலே கொண்டு செல்லுங்கள். தேவன் அதை சிறப்புற மாற்றுவார். 2வது சொல்கிறேன், நல்ல நண்பர்களோடு நீங்கள் துணையாய் வேணும். நிறைய பேர் செய்யற மிஸ்டேக் எல்லாம், யாருக்கிட்டே பேசவே மாட்டாங்க, யாருக்கிட்ட பழகவே மாட்டாங்க. இவங்க பெரிய சுப்ரியர் நினைப்பு இல்ல. தேவ பிள்ளைகளை, ஏசப்பா நமக்கு சொல்லியிருக்கிறாரு, உலகத்துல நண்பர்களை என்ன செய்யுங்க, சம்பாதியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய நட்பு அவருடைய வாழ்க்கையை மாற்றும்.
நம்முடைய நட்புடைய வாழ்க்கையை மாற்றும். மிஷனரிமார்களுடைய சரிதங்களை வாசித்து பார்த்தார். அவர்கள் ஒரு காடுகளுக்கு ஒரு தேசத்துக்குள்ளே போகும் பொழுது, ஒரு இன மக்களை பார்க்கும் பொழுது அவர்களோடு இவர்களும் ஒருவர்களாக இணைந்து விடுவார்கள். அவர்கள் உடுத்துகிறபடி உடுத்துவார்கள், அவர்கள் உண்ணுகிற உணவை உண்ணுவார்கள். தங்களுடைய வாழ்வு, தான் வாழ்ந்த வாழ்க்கையுடைய அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டு இந்த ஜனங்களுக்காக அவர்களோடு பழகுவதற்காக அப்படியே மாறி விடுவார்கள். அல்லேலூயா. அந்த மாத்திகோபா தீவில ஜார்வா என்கிறதான ஒரு இன மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்களை அந்த நாட்களிலே மிஷனரியாக டாக்டர் வசந்த் என்ற பசுத்தவான் சைலோ மிஷனரி இயக்கம் என்ற ஒரு இயக்கம் இருந்தது. மிக சிறப்பான ஊழியத்தை அந்த நாட்களில் செய்தாங்க. அப்போ அந்த மேகசினை நான் வாசித்திருக்கிறேன், அவரை நான் பார்த்திருக்கிறேன், சாட்சியை கேட்டிருக்கிறேன். அப்ப அந்த வசந்த் அந்த ஊழியத்துக்கு போகும் பொழுது அந்த ஜார்வா மக்களை சந்திக்கும் பொழுது சட்டையெல்லாம் கட்டிடுவாங்க. இல்லையா? அவர் சட்டையெல்லாம் இல்லாம அந்த மக்களை போலவே ஒரு சிகப்பு துணியை கட்டிக்கிட்டு அவங்க விரும்புகிற பொருட்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் இருக்கிற இடத்தில் போய் சந்திப்பார்கள். நாம் இருக்கிற வண்ணமாகவே நாம் சிலரை சந்திக்க முயற்சிக்கிறோம். அல்லேலூயா. நாம் சற்று இறங்கி போய் அவர்களை சந்திக்க விரும்பாது இருக்கிறோம். அல்லேலூயா. நம் இனம் என்கிற ஒரு காரியம் நம்மை தடுக்கிறது. நம்முடைய படிப்பு என்ற ஒரு காரியம் அந்த நட்பை தடுக்கிறது. நம்முடைய சௌகரிய வசதி என்கிற ஒரு காரியம் அதை தடுக்கிறது. இது எல்லாவற்றையும் அப்புறப்படுத்திவிட்டு என்னை போல ஒரு சக மனிதன் அவன் ஆத்துமா இருக்கிறது, அவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள் வருமானால் நாம் நண்பர்களை சம்பாதிப்போம். கைகளை கட்டி கத்துறதுவா அழகா பாடினார். ஆமே. இந்த உலக பொருட்கள் தான் நண்பர்களை சம்பாதித்துக் கொள், நீ மரித்தால் நித்திய வீட்டில் உன்னை நிரந்தரமாய் சேர்த்துக் கொள்வாரே என்று பாடினார். அல்லேலூயா. நான் ஒரு மிஷனரியுடைய ஒரு பரிசுத்தவானுடைய செய்தியை கேட்டேன். அவர் சொல்கிறார், இந்த உலகத்துல நம்ம படைச்ச நோக்கமே நம்மை ரட்சித்து, நம்மை பிரித்தெடுத்து, நமக்கு சுகம் கொடுத்து, ஒரு புது வாழ்வை தந்து, ஒரு உயர்வை தந்து, இந்த உலகத்தில் நம்மை ஆண்டவர் அழகு பார்த்து கொண்டிருக்கிறார். இவைகள் எல்லாம் நமக்கு நடக்கிறது. நம்ம அல்லேலூயா சந்தோஷம். பிறந்த நாளை காண்பித்தார் சந்தோஷம், புத்தாடை கொடுத்தார் சந்தோஷம், வீட்டை கொடுத்தார் சந்தோஷம், வேலை வாய்ப்பை கொடுத்தார் சந்தோஷம், பிள்ளைகளை கொடுத்தார். நாம சந்தோஷப்பட்டு களி கூறுகிறோம். ஆனா இது எல்லாம் கொடுத்துட்டு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், இவன் எனக்காக வாழ வேண்டும், இவன் எனக்காக வாழ வேண்டும், இவன் என்னுடைய ராஜ்யத்தின் இவன் செய்ய வேண்டும், எனக்காக மடியாற்ற வேண்டும் என்கிற ஒரே பார்வையில தான் ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இருளின் அதிகாரத்தில் இருந்து ஒளியின் இடத்தில் நம்மை வரவழைத்தாராம் அவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்க. ஆகவே நான் சொல்லுகிறேன், நண்பர்கள் உங்களுக்கு அநேகரை சம்பாதியுங்கள். இந்த துணை உங்களுக்கு ஆபத்திலும், இந்த துணை அவர்களை ஆபத்திலிருந்தும் மீட்டெடுப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதாகமம் சொல்கிறது, பகையாய் நின்ற நடிச்சவரை அவர் தகர்த்து இருதறுத்தார் என்று செய்தாராம், ஒன்றாக்கினார். சட்ட திட்டங்களை எல்லாம் தகர்த்து போட்டான். இன்றைக்கு நான் சொல்றேன், நீ யாரோடு பழக மாட்டேன், யார் ஏன் லெவல் அவங்க இல்லை என்ற நினைப்போடு இந்த ஆராதனை உட்கார்ந்து இருப்பான்னு சொன்னால், தேவ ஜனமே, உன் நாட்களை தேவன் பயன்படுத்துகிற பாத்திரமா இல்லாமல் உனக்கு அளிக்கப்பட்ட தாளந்துகளின் கிருபைகளையும் அழைப்பையும் அபிஷேகத்தையும் நீ இழந்து கொண்டிருக்கிறாய். நீ ஆண்டவருக்கு தேவை நல்ல நண்பர்களை சம்பாதிக்க வேண்டும். ஆகவே வாழ்க்கை துணை வேண்டும். இரண்டாவது, இந்த உலகத்துல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல மனிதர்களுடைய துணை உனக்கு வேண்டும். அல்லேலூயா. நண்பர்களை நீ சம்பாதிக்க வேண்டும். அதை குறித்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு மோசே அப்படி எழுப்பி வராவிட்டால் அங்கு பிரச்சனை வந்திருக்கு. மோசே அங்கு துணையாய் கொண்டு செல்கிறார். அதன் பின்பு பல சம்பவங்களை வாசிக்கிறோம். இன்னொன்று பாருங்க, மூன்றாவது துணை தான் தேவனுடைய துணை. அல்லேலூயா. வாழ்க்கை துணை கிடைச்சதுமே சபை விட்டு நின்றுறாங்க. கல்யாணத்துக்கு வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, சபைக்கு வருவாங்க. ஒரு பாஸ்டர் ஒரு கல்யாணத்தில் அழுதார், இது ஒரு ஆயிரம் சொல்லுவாங்க. இந்த போதகர் அழுதார், அந்த மணமான பார்த்து அழுதார்.
அவர் கேட்டாங்களா, ஏன் நீ அவனை பார்த்து அழுதிக்கல, என்ன ரொம்ப பாரமாங்க? இல்ல, அவன் எப்ப பார்த்தானே, சில விசுவாசிகள் சொல்ற, இந்த பையனை பொண்ணை கூட்டு வர்றதே கிடையாது. உன் வரமாற்றம் ஃபர்ஸ்ட், உன் வரமாற்றம், உன் வேலை இருக்குது, படிக்க எக்ஸாம் இருக்குது, இதே சொல்றது. இந்த பெற்ற தாய்க்கு செய்யற பெரிய கொடுமை தான். அவங்களை தேவ சமூகத்துல கொண்டு வந்து நிறுத்துறது கிடையாது. அல்லேலூயா. சாக்கு போக்கு இவங்களே சொல்றது. தேவ பிள்ளைய பாருங்கள், இப்படி காலத்தை அந்த பிள்ளைகளை சரியான விதத்துல தேவனுக்கு நேராக வழி நடத்த தவறியவர்களை பார்க்கலாம். அந்த போதகர் அழுதார். என்னென்று கேட்டார் சொன்னார், இவனுடைய பெற்றோர் இவனை பிரதிஷ்டப்படும் போது குழந்தைய என்ன செஞ்சாங்க, ஆலயத்தில் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பா எத்தனை வருஷம் இருக்கணும், ஒரு 20 வயசுக்கு மேல வச்சுக்க இல்லையா, 25 வயதாவது இருக்கணும் இல்லையா, 25 வயசுக்கு அப்புறம் பாக்குறேன். அப்புறம் நினைப்ப மைண்ட்ல ஓடுது, அடுத்தது இங்க வருவான். எங்க திருச்சபைக்கு எந்த ஒரு நபர் மறித்தாலும் அந்த பிரேதத்தை என்ன செய்வாங்க, ஆலயத்துல கொண்டு வந்து வச்சு பூசை நடத்தி ஜபம் பண்ணி அப்புறம் தான் கொண்டு போவாங்க. அடுத்தது அப்பதான் வருவான் பொழுதுங்க. அல்லேலூயா. தேவஜனமே, தேவ உறவு உனக்கு தேவை. அல்லேலூயா. கர்த்தரை நீ துணையாய் கொண்டிருக்க வேண்டும். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அவர் சொல்றார், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு துணை நின்றால் நிறைய காரியங்கள் நடக்கும். யாத்திராகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வேகமா எடுத்து பட்டு வாசிங்க. என் பிதாவின் தேவன் துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவர்களுக்கு எலியேசர் என்று பெயரிட்டிருந்தார். என்ன அருமையா பேர் வைக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. மோசேக்கு பேர் வைக்கிறார். பார்வோனின் கைக்கு தேவன் என்ன செய்தார், தப்புவிக்கிற ஒரு தேவன். அவர் துணை நின்று அப்படின்னு எழுதியிருக்கு. எப்படி தப்பு வைக்கிறாங்க, அவரே உனக்கு துணை நின்று உன்னை தப்பு வைக்கிறார். 18:4. ஒருவர் ஆதியாகமம் 49:25, யாத்திராகமம் 14:25, 18:4, ஆதியாகமம் 49:25. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர் வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதமே. யாக்கோபு தன்னுடைய குமாரனாகி யோசேப்பை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபு சொல்றாரு, உனக்கு நல்ல பொண்ணு பொருள் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், இதெல்லாம் சொல்றாரு. நம்ம இதுதான் சொல்லுவோம், வேலை கிடைக்கும், நல்லா படிக்கணும், அப்படி வரணும், எதுவும் சொல்ல மாட்டேங்க. ஆண்டவருக்கு துணையாய் இருப்பார் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. இங்க யாக்கோபு தன் மகனாகி யோசேப்பை ஆசீர்வதிக்கும் பொழுது, நீ சுவர் மேல் படர்கிற கொடியை போல் இருப்பாய் என்றெல்லாம் அவனை ஆசீர்வதிக்கிறார். பல ஆசீர்வாதம், வானத்துக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் உன் மேல் வரும். அதை தேவன் உனக்கு துணை நின்று கொடுப்பார் என்று சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு துணையாய் இருப்பார். அதில் விதமான ஆசீர்வாதங்கள் வரும். கர்த்தரால் கிடைக்கிற அந்த துணை எங்கெல்லாம் நமக்கு அவசியம் தேவை என்பதை ஒன்று சொல்லு. ஒன்று, ஆண்டவர் உனக்கு துணை செய்வது, உனக்கு எதிராக வருகிற யுத்தத்துல உனக்கு துணை செய்வார். ஆமென். நமக்கு யுத்தம் இருக்குதா இல்லையாங்க? இருக்குதா இல்லையா? இருக்கு. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, அந்த வானப்படுத்த கொள்ளாத சேனைகளோடு நமக்கு போராட்டம், யுத்தம் இருக்கிறது. பவுல் அதை சொல்கிறார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நல்ல போராட்டத்தை போராடினேன். ஒரு போராட்ட களம்தான், யுத்தம் களம்தான் வாழ்க்கை. இந்த யுத்தத்தில் வெற்றி சிறக்க ஆண்டவர் உனக்கு துணை செய்கிறார். யுத்தத்தில் வல்லவராகிய தேவன் தாவீது அதை சொல்லும்போது சொல்கிறார், என் கைகளை யுத்தத்திற்கு வழங்குவித்த தேவன். அவன் ஒரு அரசன், உண்மையாகவே பட்டயம் ஏந்தி யுத்தம் செய்தான். எழுத்தின்படி அவன் சொன்னாலும் ஆவிக்குரிய யுத்தம் செய்கிற நமக்கும் யுத்தம் எப்படி செய்யணும் என்பதை அவர் சொல்லி கொடுக்கிறார். கையில தண்ணி கத்தரி சொல்ற பழங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யுத்தங்களை நடப்பிக்கிற ஒரு தேவன் எப்படி யுத்தம் செய்தால் அற்புதம் நடக்கும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு நாள் ஒரு பெண் குழந்தை
அவனை ஒரு அசுத்தாவி பிடித்திருந்தது. அந்த அசுத்தாவி பிடித்ததுனாலே அடுத்த நாள் அவர் 10th எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் எழுத வேண்டிய பிள்ளைகளுடைய கை முடங்கி விட்டது. முடங்கின கை, அந்த கைகளோடு அந்த பிள்ளை அழைத்து கொண்டு வந்தார்கள். அந்த பிள்ளை என்ன இருக்கிறது அவங்களுக்கு தெரியல. ஒரு அழுகுற பாஸ்டர், கையை என்ன செய்ய மாட்டான், நீட்ட மாட்டான். நாளைக்கு என்ன எழுதணும், எக்ஸாம் எழுதணும். அல்லேலூயா. அப்போ பொதுவா நம்ம ஜெபம் பண்ணணும் இல்லையா? அப்ப நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் யுத்தத்துக்கு பழக்கி வைக்கிறார். அவங்க சொல்றாரு, நீ அந்த மகனுடைய கைகள்ல என்னை குசி ஜெபம் பண்ண நீ உள்ளத்துல அவர் பேசுறார். அல்லேலூயா. அப்ப நான் உடனே தேங்காய் எடுத்துட்டு வந்து இதே இடத்துல அந்த தேங்காய் இயேசுவின் நாமத்தினாலே யாக்கோபு சொன்னது போல, இயேசு சொன்னது போல அந்த எண்ணெயை பூசி இயேசுவின் ரத்தம் செயல் இயேசுவின் நாமத்தில் நான் விட்டு வைக்கிறேன்னு சொன்னேன். அந்த கை உடனே நீளமாகி விட்டது. முடங்கின கை நீண்டு விட்டது. அந்த கையை நான் பிடித்திருக்கிறேன். அந்த வாலிப பெண்ணது வெக்கப்படுறான், கையை உதறான். அல்லேலூயா. நல்லா அவனுங்க. இப்போ அந்த மகன் தெளிவடைந்து விட்டால், கண்ணீரை துடைத்துக் கொண்டால், அடுத்த நாள் எக்ஸாம் எழுதினான். அல்லேலூயா. அப்ப தேவன் எப்படி அந்த யுத்தத்தை நடப்பிக்கணும்? பிரச்சனை உங்களுக்கு வரும்போதெல்லாம், அந்த யுத்தங்கள் உங்க வாழ்க்கையில வரும்போதெல்லாம் அதற்கான யுக்தியை நீங்கள் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். கர்த்தர் உங்களை சரியா நடத்துவார். அல்லேலூயா. இந்த யுத்தத்தை நீ இப்படித்தான் செய்ய வேண்டும் மகளே என்று சொல்லி ஆண்டவர் யுத்தத்துக்கு உன்னை பழக்க வைப்பார். ஆமென். சமீபத்தில் பிறகு தேவராஜ்யத்துல ஒரு சப்ஜெக்ட் படிச்சோம். அந்த சப்ஜெக்ட் அரண்களை நிர்மூலமாக்க தேவ பலன் நிறைந்தது எங்கள் போராயுதம். அல்லேலூயா. அப்போ அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலன் நிறைந்தது எங்கள் போராயுதம். எங்களுடைய விசுவாசம், எங்களுடைய ஜெபம், எங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் அரண்களை நிர்மூலமாக்கும். அருமையாய் அந்த போதவர் சொன்னார், பொதுவாய் அரண் என்று சொன்னால் வெளியே இருக்கிற பிரச்சனையை சொல்லுவோம் இல்லையா? ஆனா அவர் சொன்னார், உள்ளே இருக்கிற அரண்களே நீங்கள் நிர்மூலமாக்கணும் சொன்னார். என்ன சொன்னார்? நீங்க அழகா சொல்றீங்க பாஸ்டர். அப்படியே சொல்லுங்க. எங்களை எந்த ஸ்கூல்ல படிக்க வச்சாலும் நாங்க இப்படிதான் பாஸ்டர். எதெல்லாம் எந்த போர்லாம் நீங்க உடைக்கணும், எந்த அரண்லாம் நீங்க உடைக்கணும், எதெல்லாம் உங்களுக்கு அரணா இருக்குது அதை நீங்க தகர்க்கணும். ஐம்புலன்கள் இல்லையா, எல்லாம் உடைச்சிடலாமா? ஐம்புலன்களை அடிச்சு நொறுக்கணும். அல்லேலூயா. கட்டுப்படுத்துவதுதான் அதை உடைத்து நிர்மலமாக்குவது. என் கண்களை நான் கட்டுப்படுத்துகிறேன், என் நாவை நான் என்ன செய்கிறேன், கட்டுப்படுத்துகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கட்டுப்பாடுதான் நமக்கு பிரச்சனையாச்சு. ஒரு தன்னுடைய குழந்தை ஈக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்துச்சு. பழம் என்ன? மை, கார், பைக், சிகரெட் எல்லாமே ஈல தான் வந்து இல்லையா? இது வந்து உண்மையாகவே அந்த ஹவுஸ் பிள்ளை இருக்கிற அந்த ரைட். இந்த அவன் சொல்லிச்சான், அவன் குழந்தைய பார்த்து நீ எங்க ஒன்னாலும் போய் உட்காரு, ஆனா பலன்னு இருக்கு பேப்பர் மேல மட்டும் போய் என்ன செய்யாத, உட்காருது. ஏமா நீ உட்கார கூடாது? கேள்வி கேட்கமா கேட்காதா? பசங்க நீங்க சொல்லி பாருங்க, ஏன் கண்ணு மூடணும்? அதனால நிறைய விசுவாசிகள் சர்ச்சில் பார்க்க கண்ணை திறந்துக்கினே ஆராதனை பண்ணுது, கண்ணை திறந்துக்கினே ஜெபம் பண்ணுது. மண்டேல இந்த ஃபேன் தெரியும், இந்த லைட் தெரியும், ஃபாஸ்டர் போர் தெரியும், சைட்ல நடக்கிறவங்களுக்கு தெரியும். நேற்று குரங்கு பாத்தீங்களா? அதுக்குதான் கண்ணம். டிவியில பாக்குற பிரசங்கம் எழுதுகிற தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு முக்காடே போட மாட்டேங்குது, எல்லாம் தலைவிச்சம் தான். இந்த பைபிள் என்ன சொல்லிக்குதுங்க? முக்காடு போடணும் சொல்லிக்குது, போடுறதில்ல. அதனால நீங்க அப்படி இருக்க கூடாது. சத்தியத்தை அறிகிற சத்தியம் உங்களை ஒரு சின்ன விஷயத்துக்காக உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை தீராது. நீ எப்பொழுது தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிதான் உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். இந்த தாய் சொல்லிச்சு, அந்த பளபளப்பா இருக்கிற அந்த பேப்பர்ல உட்கார்ந்து, உங்க அப்பா ஒரு நாள் அதுல உட்கார்ந்து அவர் செத்துட்டாரு, அதனால செய்யாத, நீயும் போய் மாட்டிக்காத.
இப்படி சொன்னா பசங்க எப்படி யோசிப்பாங்க? ஏன் உட்கார கூடாது? உட்கார்ந்தா தான் இருந்தா அவங்க ஏன் பயப்படுறாங்க? இன்னும் ஒரு ஏகப்பட்ட கேள்வி வரும். போய் உட்காந்துச்சா என்ன பண்ணுச்சுன்னா, அப்படி என்னதான் பண்ணிடாது, கிட்ட பார்த்து போயிட்டு மறுபடியும் வந்துச்சான். அப்புறம் கிட்ட போயிட்டு அது தொட்டுட்டு வந்துச்சான். இப்ப அது தைரியம் வந்துச்சு. என்ன ஆச்சுங்க? தைரியம் வந்துச்சு. நம்ம மொபைல்ல நமக்கு தைரியம் வந்து அந்த மாதிரி இல்ல, அதுகிட்ட போவாத, அந்த ஆப்ல என்ன செய்யாத, டவுன்லோட் பண்ணாத, அதை டச் பண்ணாதன்னா, டச் பண்ணாலே பிரச்சனை இல்லையா? ஒரு நாள் நான் தெரியாம டச் பண்ணிட்டேன், ஒரே பஞ்சாங்கமா வருது. நமக்கு என்ன பஞ்சாங்கமா அனுப்புறேன்னு பார்த்தா அதை நான் டச் பண்ணிட்டுக்கிறேன். நிறைய பேர் தெரியாம இந்த மாதிரி டச் பண்ணி அதுக்கப்புறமா தான் அது தொடர்றதுக்கு பயமா இருக்குது. டச் போன் எப்போ வந்துச்சோ அதுல இருந்து டச் பண்றதுல ரொம்ப கவனமா இருக்கு. ஆமே. அதுக்கப்புறம் தம்பி இந்த மாதிரி மூடி போட்டது கொடுத்தான். இப்ப கொஞ்சம் சேஃபா இருக்குது. என்ன பண்ணலங்க? இல்லன்னா டச் ஆயிடுது, எங்கன்னா போயிடுது. நிறைய முறை நான் பாட்டு பேசிருப்போம், அவங்க போன் போயிட்டு பாருங்க, தெரியாம டச் பண்ணி எங்கன்னா போயிடுச்சுன்னா நீங்க யார், உங்க பேருங்க, அதுவும் பொம்பளைங்க பேரு குரல் வந்ததுமே சொல்லுவோம். குரலை கேட்போம், நீங்க எங்க இருக்கிறீங்க, எங்கன்னா இருந்த வெயிலா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இதுக்கு சொல்லாதுங்க. என்ன செய்யுங்க, என்ன செய்யுங்க, அப்படி என்னதான் இருக்குது, நானும் டச் பண்ணி பார்க்கலாமே. உள்ள போ, இப்படி தேவைப்படையில கவனிங்க. இந்த போய் உட்கார்ந்து அதை கடைசி என்ன செய்யுங்க, தொட்டு பார்த்து கொண்டு அங்க ஏன் தைரியம் வந்துச்சு. அதெல்லாம் நம்ம தச்சுக்கல, நமக்கு எல்லா ரூட்டும் தெரியும். அல்லேலூயா. அம்மா அப்பா பார்க்காதபடிக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், என்ன பண்ணிடலாம் சொல்லுங்கம்மா, செய்யறதே சொல்லுங்க. என்ன பண்ணலாம் சொல்லுமா. ஒரு பாட்டு பாடுறேன், தெரிஞ்சுங்க. செய்வதெல்லாம் பார்க்கிறார், சொல்வதெல்லாம் கேட்கிறார், என் தேவன் என்றும் எழுதி வைக்கு. நான் சின்ன வயசுல எனக்கு சொல்லி கொடுத்த பாட்டு. அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாம் எழுதி வச்சுக்கிறாரு, நீ செய்யறதெல்லாம் தெரியும். அவங்க பாத்திர கூடாதுன்னு சொல்லி இவங்க ஒரு லாக் பண்ணி வச்சுக்கலாம். அல்லேலூயா. அது நம்ம சொல்லவே ஏன்? ஆமா. ஆகவே திரும்பி பார்க்க மாட்டேன், திறந்து பார்க்க மாட்டேன், தொட்டும் பார்க்க மாட்டேன். ஒரு தீர்மானம் எடுத்தான் தெய்வம் நம்மை காத்துக் கொள்வார். அல்லேலூயா. பாருங்க, கடைசியில தைரியம் வந்துச்சு, போய் உட்கார்ந்துச்சு, அது தூங்கிடுச்சு. எப்பவுமே பல பலன்னு இருக்கிறதுலாம் தூக்கம் வந்துடும் இல்லையா? சிம்சன் அப்படிதான் பல பலன்னு என்ன பண்ணாருங்க, போனா அவ மடியே தூங்கிட்டாரு. அப்புறம் என்ன ஆச்சுங்க, எழுப்புறாரு, எழுப்பவில்லை. நீ தூங்கி எழுந்து பார்த்து எழுப்புது, ரெக்க ஒட்டிச்சு. இப்ப அந்த ரெக்க என்ன அவங்க பிச்சுக்கிட்டு அப்படிதான் வரணும், நீங்க அது வாழ முடியாது, அது மத்து போற சூழ்நிலை வருகிறது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கவனமா இருங்கள். இந்த உலகத்துல சில காரியங்களை எதிர்க்க வேண்டுமானால் முதலாவது நமக்கு வருகிற யுத்தம். யுத்தத்தில் வல்லவராய் இருக்கிற தேவனை துணையாய் பட வேண்டும். தாவீது சொன்னான், அந்த கொடிய பெலிஸ்திய அரண்களுக்கு முன்பாக யுத்தத்துக்கு போகும் பொழுது அவன் சொன்னான், நீ எதிர்க்கிற இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தினாலே நான் வருகிறேன். தேவனுடைய துணையோடு அவன் யுத்தத்துக்கு போகிறான். யுத்தத்திலே வெற்றியை ஆண்டவர் அவனுக்கு தருகிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எப்படிலாம் நமக்கு துணையா இருப்பார்னா ஒரு 3 விஷயம். ஒன்று, நமக்கு வருகிற எல்லா யுத்தத்திலும் ஆண்டவர் நமக்கு துணை நின்று என்ன செய்வாருங்க, ஜெயத்தை கொடுப்பா. அல்லேலூயா. யாத்ராகமத்தின் புத்தகம் நியாயாதிபதியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், 1 சாமுவேல் 14:45. இந்த வசனத்தை சபியுங்கள், அதின் குடிகளை சபிக்கவே சபியுங்கள் என்று கர்த்தருடைய தூதரானவர் சொல்கிறார். அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லை, பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாய் அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லையே. கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லை, அவரை துணையாய் கொள்ள வேண்டும். அவர் நமக்கு துணையாய் இருப்பார். அல்லேலூயா.
நீங்கள் என்னை தேடினால் கண்டுபிடிப்பீர்கள், நீங்கள் என்னை விட்டுவிட்டால் நான் உங்களை விட்டு விடுவேன் என்று சொல்லுகிற தேவன். இந்த வசனங்களுக்கு அழகா சொல்லுது. 1 சாமுவேல் 14:45. ஒருவர் 2 நாளாகவும் 14:11 ஆசா என்கிற ராஜா சொல்லுகிறது நாம் வாசிக்கிறோம். ஜனங்களோ சவுலை நோக்கி, இஸ்ரவேலிலே இந்த பெரிய ரட்சிப்பை செய்த யோனத்தான் கொலை செய்யப்படலாமா? அது கூடாது. அவன் தலையில் இருக்கிற ஒரு பயிரும் தரையில் விழப்போகிறது என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்கிறோம். தேவன் துணை நிற்க அவன் இன்று காரியத்தை நடப்பித்தான். அவன் யோனத்தான் ஒரு தப்பு செஞ்சிடறான் இல்லையா? இந்த தொடக்கூடாத விஷயம் தான். அதுவும் யாரும் புசிக்கவே கூடாது. யுத்தம் முடிகிற வரைக்கும் யாரும் புசிக்க கூடாது. எல்லா சோல்ஜர்ஸும் ஒரு சுடு தண்ணி கூட குடிக்கல. ஆனா யோனத்தான் மட்டும் என்ன செய்தாருங்க? அவர் அந்த காட்டுக்குள்ள வரும் பொழுது ஒரு தேன்மணியை பார்த்து தன் அம்பினால் என்ன செஞ்சாருங்க? அந்த ஈட்டினால் அதை குத்தி அந்த தேன் ஒழுகினதை அதை என்ன செஞ்சாங்க? எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டார். அவர் சாப்பிட்ட உடனே கண்டு தெளிவாயிடுச்சு. அவன் தேன் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. அல்லேலூயா. எல்லா மருந்தும் கூட எதை சேர்க்க சொல்றாங்க? தேன். தேன் சேர்க்காம நீங்க எதுவுமே சாப்பிட முடியாது. தேன் ரொம்ப நல்லதுங்க. பைபிள் வேதம் என்ன சொல்றதுன்னா, தேனிலும் தேனிலும் மதுரமானது. நீங்க பைபிள் வசனம் இல்லாம நீங்க எது சாப்பிட்டாலும் எது செஞ்சாலும் எங்க போனாலும் உங்க வாழ்க்கையில சிறப்பா இருக்க. அல்லேலூயா. இந்த தேனை சேர்க்கணுங்க. எது சேர்க்கணும்? இந்த தேனை சேர்க்கணும். தேவ ஜனமே கவனியுங்கள். தேனை சாப்பிட்டதுனால தப்ப மேல வந்து அவன் யாரா இருந்தாலும் கொல்லப்படணும். இப்போ இந்த அருமையான மகன், அழகான மகன், இந்த மகன் இவனை கர்த்தர் துணை கொண்டு இவ்வளவு பெரிய வெற்றியை தந்திருக்கிறார். இவன் கொல்லப்படலாகாது என்று அத்தனை யுத்த வீரர்களும் அவனுக்காக பரிந்து பேசியதுனாலே அவன் காப்பாற்றப்பட்டான். அருமையான தேவனுடைய ஜனமே, ஆகவே வேதாகமத்தில் இப்படி யுத்தத்தில் ஆசாவை குறித்து வேதம் இப்படி சொல்கிறது. 14:11 2 நாளாகமம் 14:11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவர்களுக்காகிலும் பலனற்றவர்களுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். எங்களுக்கு துணை நில்லும். அல்லேலூயா. யுத்தத்திலே ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்வார். வாலிப தம்பி, தங்கச்சி, நீ நடப்பித்துக் கொண்டிருக்கிற ஆவிக்குரிய யுத்தத்துல உன்னால முடியல, கட்டுப்படுத்த முடியல. உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப், உன்னுடைய வாழ்க்கையில எதை தொடக்கூடாது, எதை செய்யக்கூடாது, எப்படி வாழக்கூடாது என்கிற காரியங்கள்ல அந்த யுத்தத்துல வெற்றி பெற முடியாமல் பல நிலைகளில் தோல்வி அடைந்து இந்த ஆராதனையில் அமர்ந்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால், யுத்தத்தில் உனக்கு வெற்றி தேவை என்று சொன்னால், உன் ஆவிக்குரிய யுத்தத்தில் தேவன் உனக்கு துணையாய் இருக்க வேண்டும். ஆசா தேவனின் துணையாய் கொண்டு நின்றதினாலே அவன் சொல்கிறான், கொஞ்சம் பேரை கொண்டு அநேகரை கொண்டு ரட்சிக்கிறது அவருக்கு லேசான காரியம். அல்லேலூயா. நீ நடப்பிக்கிற ஒரு வாழ்க்கை யுத்தத்துல நீ வெற்றி பெற வேண்டுமானால் அது பெரிய 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 பிரச்சனையா நீ நினைக்க வேண்டாம். யுத்தத்துல நீ ஆண்டவரை துணையாய் கொண்டால் அந்த யுத்தம் லேசா முடிஞ்சிடும். அல்லேலூயா. கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாமா? அல்லேலூயா. ஆண்டவர் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உனக்கு துணை நின்று உன் வாழ்க்கையில் வருகிற சத்துருக்களை சிதறடித்து ஒரு வழியாய் வருகிற சத்துரு 7 வழியாய் ஓடச் செய்கிறவன், உன் முன் நின்ற சத்துருக்களை இனி ஒருபோதும் காண மாட்டாய் என்றவனை துரத்தி விடுகிறவன், உன்னை வெற்றி சிறக்க செய்து உனக்காக ஒரு கொடியேற்றுகிற தெய்வம், வெற்றி வேந்தனாய் இருக்கிற ஆண்டவர் இயேசு. ஆவிக்குரிய வாழ்க்கையில உன் யுத்தத்தில் அவர்களுக்கு துணை வேண்டும். அவருடைய துணையை நீ நாட வேண்டும். எங்களுக்கு துணை நில்லும் கர்த்தாவே என்று ஆசா கேட்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருக்கு எல்லாமே லேசான காரியம், நமக்கு எல்லாமே பெரிய பிரச்சனை. பாவத்தை மேற்கொள்வதற்கு அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலன் நிறைந்ததால் நம் போராயுதங்கள் மாற வேண்டும். யுத்தத்தில் நாம் வெற்றி சிறக்க வேண்டும். அதுக்கு தேவனை துணையாய் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பாவம் கிரெடிட் கார்டு மாதிரி. பாவம் எப்படிங்க? கிரெடிட் கார்டு என்ன செய்யலாங்க? அது நீங்க வாங்கிட்டீங்கன்னா எவ்வளவு வேணாலும் என்ன செய்யலாம். ஆமா, உன்னை கடன்காரனாக்கி உன்னை நடுத்தவர்கள் நிக்க கேட்டீங்க. கிரெடிட் கார்டு இருந்தா ரொம்ப கவனமா பயன்படும். ஆனா டெபிட் கார்டு அப்படி கிடையாது. நீ ஏற்கனவே
பணம் செலுத்தியதிலிருந்து தான் என்ன செய்ய முடியுங்க, நீ பெற்று அதை அனுபவிக்க முடியும். அதனாலதான் உன்னுடைய வருவாயை பார்த்து சில வங்கியில உங்களுக்கு அழைப்போம். ஆமே, உங்களுக்கு நான் என்ன கொடுக்கிறோம், கிரெடிட் கார்டு கொடுக்குறேன் சார், வாங்கிக்கங்க. பிசினஸ் பண்றவங்கலாம் போன் பண்ணி தொல்லை பண்ணுவாங்க. உங்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் என்ன பண்றோம், நாங்க கடன் தருவோம். நிதி நிறுவனங்கள் உங்களை அழைப்பாங்க ஃப்ரீயா. லேலுயா, பாவம் அப்படிதான் வரும், ஃப்ரீயா வரும், எந்த நிபந்தனையும் கிடையாது. லேலுயா, உங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுத்துறோம், உங்களுக்கு முழு சுதந்திரம். எங்க வேணாலும் என்ன செய்யுங்க, போட்டு பணம் எடுத்துங்க, எவ்வளவு நாள் எடுத்துங்க, மொத்தமா சேர்த்து பிடிச்சிருவாங்க. லேலுயா, அதுல இருந்து என்ன செய்ய முடியாதுங்க, மீட்டு வரவே முடியாது. ஆனால் டெபிட் கார்டு அப்படி கிடையாது, நீங்கள் செலுத்தியதை நீங்கள் பெற முடியும். இதுல கட்டுப்பாடு உண்டு. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில இது போன்ற பாவங்களை சிக்கி வெளியே வர முடியாத சூழல்ல, வெற்றி சிறக்க முடியாத நிலையில் இருக்க காரணம் என்னன்னா, இவர்களாகவே முயற்சி செய்வது, இவர்களாகவே காரியங்களை செய்வது. அது இலவசமாய் தானே வருகிறது, யாரோ தானே கொடுக்கிறார்கள் என்று சொல்லி. அல்ல தேவ ஜனமே, மிக ஜாக்கிரதையா இருங்கள். உங்களை தந்திரமாய் பிடித்து பாவத்தில் விளைச்சுவான் பிசாசு. உங்கள் வாழ்க்கை கடைசி வரைக்கும் யுத்த களமாய் இருக்கிறது. நீங்கள் யுத்தத்தை நடப்பிக்க வேண்டும். யுத்தத்தில் வல்லவராகிய தேவனோடு கூட நீங்கள் இணைந்து துணையாய் கொண்டு இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும். அதனால் தான் அவர் சொன்னார், போராட்டத்தை போராடி முடித்தேன் என்று சொன்னார். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை துணையாய் கொண்டு இந்த போராட்ட களத்தில் நீங்கள் போராட வேண்டும் என்று கேட்கிறேன். அப்ப முதலாவது யுத்தத்திலே அவர் துணை வேண்டும். இரண்டாவது, யுத்தம் ஒரு பக்கம், இது டெய்லி நடக்கும். நீங்க ரூம்ல இருந்தாலும் நடக்கும், நீங்க வெளியே போனாலும் நடக்கும். நடக்குதா? மைண்ட்ல போயிட்டே இருக்குதா? பிரச்சனை போயிட்டே இருக்கும். ஜெயம் கொள்ள முடியாத எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தரை துணையாய் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு ஒரு நிச்சயம் கொடுத்தார். வேண்டாம், பயணத்திலே உங்களுக்கு துணை கொடுக்கிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. நீங்க எங்கெல்லாம் பயணம் போறீங்களோ அங்கெல்லாம் ஒரு துணையா வருவார். ஆமென். ஆண்டவர் சொன்னார் பாருங்க, யோசுவாவுக்கு இப்படி சொன்னார் இல்லையா, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னுடனே கூட இருப்பேன். அல்லேலூயா. பயணத்திலே துணை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். யுத்தத்திலே துணை செய்து வெற்றி சிறக்க செய்கிற நம்முடைய தேவன் எல்லா இடங்களிலேயும். இரண்டாவது சொல்கிறேன், பயணத்திலே உனக்கு துணையாய் இருப்பார், அவர் தான் தேவன். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. எங்க போயிருக்கிறோம், என்ன செய்வோம், இந்த பயணத்துல என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் உனக்கு துணை நின்று அந்த ஆபத்திலிருந்து உன்னை விலக்கி பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். பயணம் தூரம் வெகு தூரமாய் இருக்கலாம், பயணம் அது கடுமையான பயங்கரங்கள் நிறைந்த இடமா இருக்கலாம். கர்த்தர் ஒரு மனிதனுக்கு துணையாய் இருப்பாரானால் அவன் பயணத்தை யாராலும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. ஆபிரகாம் ஒரு நெடுநீண்ட பயணம் செய்தார் இல்லையா? ஆபிரகாமுடைய சந்ததியாக இஸ்ரவேல் மக்கள் ஒரு நெடுநீண்ட பயணம் செய்தார்கள் இல்லையா? எகிப்தில் இருந்து அவங்க எங்க வந்தாங்க? கானான் என்கிற அந்த தேச இடத்திற்கு அவர்கள் பயணித்து வந்தார்கள். இந்த பயணங்களில் எல்லாம் ஆண்டவர் நமக்கு துணையாய் இருப்பார். அல்லேலூயா. உன் வாழ்க்கை என்பது ஒரு பயணம். அதை நீங்கள் துவங்கினது எந்த பிறந்த நாள், உங்க வருஷம் என்னவோ அதை சொல்லுங்க. அன்னைக்குதான் அந்த பயணம் துவங்கினது. இல்லை என்றால் நீங்கள் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டீர்களோ அன்றிலிருந்து ஆண்டவரோடு அந்த பயணம் துவங்கினது. ஆனால் அந்த பயணம் என்ன செய்யுங்க, முடியவே இல்லை, போயிட்டே தான் இருக்கிறீங்க. பயணங்கள் முடிகிறது இல்லை. ஆனால் அந்த பயணத்துல கர்த்தர் உனக்கு துணை இருப்பாரானால் அந்த பயணம் எவ்வளவு தூரமா இருந்தாலும் நீங்கள் லக்கை அடையக்கூடிய. கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? மலையேற்றத்துக்கு நிறைய பேர் ஏறுவாங்க, பாதி தூரம் போயிட்டு என்ன செஞ்சிருவாங்க, முடியாமல் திருப்பி விடுவார்கள். ஸ்போர்ட்ஸ்ல நிறைய பேர் போவாங்க, அவர்கள் அந்த ஸ்போர்ட்ஸ்ல 2 வருஷம் 3 வருஷம் பல வருஷம் போராடி பார்ப்பாங்க, ஜெயிக்கவே முடியாது, தோல்வி எடுத்து திருப்பி விடுவாங்க. ஆனால் விடாமுயற்சியோடு அவர்கள் திரும்ப திரும்ப என்ன செய்வார்கள், தன் லக்கை அடைய வரைக்கும் அவர்கள் சில உபகரணங்களை, சில உதவியாளர்களை, சில ஆலோசனைகளை பெற்ற பின்பு நல்ல என்ன செய்வாங்க, தன்னுடைய சரீரத்தை கட்டுக்குப்பா வைத்துக் கொண்டு நல்ல பயிற்சி எடுத்த பின்பு
நல்ல ஆலோசனை பெற்ற பின்பு அவர்கள் லகுவா இந்த இடத்தை கடப்பார்கள். அப்ப சொல்லுவாங்க, நான் ரொம்ப ஈஸியா கடந்துட்டேன். எப்படி? ஆலோசனை பெற்றதினால். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு துணை செய்ததினால். அல்லேலூயா. மற்றவர்களுடைய துணை நிமித்தமாக நீ எவ்வளவு தூரத்தை கடக்க முடிந்தது. இன்றைக்கு வாழ்க்கை பயணத்தில் அடிக்கடி சோர்ந்து போகிற சகோதரியே, பின் திரும்பி பார்க்கிற அந்த சகோதரனே, வாழ்க்கை ஏன் வாழ வேண்டும் என்று சொல்லி துவக்கி விட்டாய். நான் எப்படி இன்னும் திரும்ப என் வாழ்க்கையை நான் பயணத்தை தொடரப் போகிறேன் என்று ஏங்கி இந்த ஆவாதில் வந்திருப்பாயனால், ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சோர்ந்து போயிருப்பாயனால், இன்னைக்கு சொல்ல, உன் பயணத்தில் ஆண்டவர் இல்லைனா உன் பயணத்தில் நீ பயணிக்க முடியாது. அல்லேலூயா. உன் பயண தூரம் எதுவா இருந்தாலும், உன் பயணம் கடுமையா இருந்தாலும், பயணத்தில் இயேசு இருப்பாரானால் நீ லகுவாய் கடக்கலாம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் மீண்டுமாய் கூட சொல்கிறேன், பவுல் அப்போஸ்தலன் 26 ஆமென் அப்போஸ்தலன் வீட்டில் வாசிக்கிறோம். அவர்கள் பயணப்பட்டு ரோம பட்டணத்துக்கு போகையிலே வழியிலே ஈரோக்கிலிதோன் என்கிற ஒரு பெயர் காற்றோடு சந்திக்கிறது. கப்பல் உடைகிற சூழல் வந்தபோது பவுல் அப்போஸ்தலன் தான் ஆராதித்து வந்த தேவனை அவன் எப்பொழுதும் தொழுது கொண்டே இருந்தான். வேதாகமத்தில் நீங்க பரண்டு போதெல்லாம் சில வெற்றியாளர்கள், சில சாதனை படைத்தவர்கள், பரிசுத்தவான்கள், நமக்கு முன்னோடிகளாக வாழ்ந்தவர்கள் எல்லாம் நீங்க புரட்டி பார்க்கும்போது அவங்க ஆண்டவரை துணையா வச்சு வாழ்ந்ததுனால அப்படி நடந்தது. கையில தட்டி சொல்லலாமா? கர்த்தரை துணையாய் கொண்டவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவஜனமே, அந்த பயணம் அற்புதமாய் முடிந்தது. கப்பல் உடைந்தது, உயிர் சேதம் வரவில்லை. எல்லாரும் புசித்தார்கள், கரை சேர்ந்தார்கள். இவைகள் எல்லாம் பவுலுக்கு மட்டுமே சொல்லப்பட்டது. இந்த வெளிப்பாடு அவருக்கு மட்டுமே கேட்டது. ஏன்? இன்றைக்கு அநேகர் அந்த கப்பலிலே பயணித்தாலும், இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு நிறைய பேர் வந்தாலும், தன் பயணத்தை குறித்த திட்டம் அறியாமல், தன் பயணம் எப்படி போய் சேரும் என்பதை அறியாமல் அவர்கள் எப்படியோ பயணித்துக் கொண்டிருக்கிறவங்க வாழ்க்கையில ஒன்றை நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்பாரானால் உங்களை போதித்து நடத்துவார். நீ நடக்க வேண்டிய வழிகளை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. ஆகவே வழித்துணையாய் உனக்கு வந்தவர்கள் இந்த நாட்டில் மிஷனரிகள் சொன்ன சத்தியங்களை கேட்டோம், சாட்சிகளை கேட்டோம். எத்தனை அற்புதங்க. அல்லேலூயா. ஒரு சில மிஷனரி சகோதரிகள் காட்டிலே சென்று ஊழியர் செய்து அவர்கள் தங்கிவிட்டார்கள். ஆனால் அதை பார்த்துக் கொண்டிருந்த சில துன்மார்க்கமான ஆண்கள் அவர்களை தொல்லை செய்யும்படி, அவர்களை வேதனைப்படுத்தும்படி திட்டமிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஆனா அந்த இரவு ஒரு கூட்டம் அவளை சுற்றிலும் அவளை வந்து பாதுகாத்துக் கொண்டது. திடீர் அவங்க ராவணம் பாக்குறான், இவங்க 4 பேர் தான் போனாங்க, இப்ப இவ்வளவு பேர் சுத்தி வந்திருக்கிறாங்க, என்ன விஷயம்? தேவனுடைய பிள்ளைகளே, அவங்க சுற்றி வந்தவங்க 24 பேரா. 24 பேர் அவங்களுக்காக தூரத்துல ஒரு இடத்துல ஜெபம் பண்றாங்க. 24 தேவ தூதர்கள் அவங்களை சுற்றிலும் அந்த இரவு முழுவதும் பாத்துக்கிறாங்க. பொருள் வெளியில வரைக்கும் வழி முழுக்க கர்த்தருக்கு துணையாய் அநேக தேவ தூதரை அனுப்புவார். அநேக சூழ்நிலைகள் மாறும். தேவன் உனக்கு துணையாய் இருப்பார். வழி துணையாய் ஆண்டவர் உனக்கு வருவார். அல்லேலூயா. இரண்டாவது ஆண்டவர் செய்கிற துணை என்ன என்று சொன்னால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதை மட்டும் நான் சொல்லி முடிக்க போகிறேன். உன் பிரயாசங்களில் உனக்கு துணை செய்வார். பிரயாசம் 2:14 நீ என்ன வேலை செய்யறியோ, நீ என்ன பிரயாசம் பண்றியோ, விவசாயத்துல நீ ஊழியம் செய்யலாம், ஊழியத்துல நீ வீடு கட்டலாம், அந்த கட்டுமான பணியில நீ ஒரு பிசினஸ் செய்யலாம், அந்த பிசினஸ்ல நீ ஏதோ ஒரு பிரயாசம், ஒரு முயற்சி எடுத்திருக்கிறான். அந்த முயற்சிகள் அத்தனையிலும் ஆண்டவர் உனக்கு துணையாயிருப்பார். ஆண்டவருடைய துணை இல்லைன்னா நம்ம எதுவுமே செய்ய முடியாது. இந்த கட்டுமான பணிகள் தான் நடக்குது. நிறைய காரியங்கள் நம்ம செய்யறோம். இதெல்லாம் தன்னால நடக்கலைங்க. தேவன் நமக்கு துணை இருக்கிறதுனாலே ஒரு காரியத்தை செய்ய முடியாது. சமீபத்தில் நடந்த யூத் மீட்டிங், அந்த யூத் கேம்ப், ஒரு குறிப்பிட்ட ஒரு 15 நாளுக்குள்ள அந்த தீர்மானம் பண்றோம். அந்த FMBB இயக்கத்தை அழைத்தவங்களோடு பேசினோம். 15 நாளுக்குள்ள வேக வேகமா, அதனால சில விளம்பரங்கள், சில காரியங்கள் திட்டமிட முடியவில்லை. ஆனா
கர்த்தர் நடத்தி முடிக்க உதவி செய்தார். ஏன்னா கர்த்தரை துணையாய் கொண்டிருக்கும் போது நம்முடைய பிரயாசங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். நல்ல கையத்தடி கட்டி சொன்னா நீ எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்திலும் கர்த்தர் உனக்கு துணை நிற்பார். நான் வெள்ளிக்கிழமை கூட சொன்னேன். கடந்த வெள்ளிக்கிழமை நாங்கள் காலையில் ஜெபித்த போது ஒரு மகளுடைய பெயரை சொல்லி, அந்த மகள் பிரசவ வேதனையில் இருக்கிறார். அவளோடு கூட சேர்க்கப்பட்ட அநேக பிரசவித்தாகிவிட்டது. ஆனா இவளுக்கு மட்டும் பிரசவம் ஆகல. டிலே ஆயிட்டே இருக்குது. அழுகுறாங்க, பயப்படுறாங்க. அந்த பாஸ்டருக்கு போன் வருது, நாங்க பிரேயர்ல இருக்கிறோம். அந்த இளம் போதனை சொல்ல, இதற்காக யாராவது ஒன்று ஜெபிக்கிறாங்க. நான் பாரத்தோடு ஜெபித்தேன். ஜெபித்து 5 நிமிடங்கள் கூட ஆகவில்லை. அல்லேலூயா. 10 நிமிடங்கள் கூட இருக்காது, உடனே போன் வருது. அல்லேலூயா, பிரசவம் ஆகிவிட்டது. அல்லேலூயா. உன்னுடைய பிரயாசம், உன்னுடைய ஜெபங்கள்ல கர்த்தருக்கு பதில் தருவார். ஏன்னா அவரை துணையா வச்சிருக்கிறோம், வேற துணை இல்லை. பணத்தை நம்பல, மனுஷன் மற்ற காரியங்கள் நம்பல, தேவனை துணையாய் வைத்திருக்கிறதுனாலே நமக்கு இவனெல்லாம் நடக்கிறது. நான் 3 துணையை இப்ப நான் சொன்னேன். அல்லேலூயா. முதல் துணை ஏற்ற துணை, வாழ்க்கை துணை. சொல்லுங்க, ஏற்ற துணை. இல்லனால நீ ஜெபம் பண்ணுங்க, ஏற்ற துணையை மாத்திடுவார். உன்னை மாத்தினவர் உன் கணவரை மாத்துவார். உன்னை மாத்தினவர் உன் மனைவியை மாற்றுவார். ஏற்ற துணையாய் மாற்றிக் கொடுப்பார். 2வது மனுஷனுடைய துணை. அல்லேலூயா. ஒண்டியா இருக்க வேண்டாம். இந்த உலகத்தில் மனிதர்கள், நண்பர்கள் நமக்கு தேவை. அல்லேலூயா. அந்த துணையை நீங்கள் சம்பாதித்துக் கொள்ளுங்கள். 3வது துணை தான் இம்பார்ட்டன்ட். யாரும் துணைங்க? கர்த்தர் நமக்கு துணையா இருக்கணும். அல்லேலூயா. சில தீர்மானங்கள், எனக்கு அம்மா வேணாம், அப்பா வேணாம், ஒட்டு வேணாம், உறவு வேணாம், தனிமையா வந்து எல்லாம் விரும்பிட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க, எல்லா உறவுகளை விட்டு வந்தாங்க. அந்த பிள்ளைகள், அவங்க 2 பிள்ளைங்க, இந்த பிள்ளைகள் அழும். அந்த பிள்ளைங்க கேட்க, மம்மி நமக்கு சொந்தக்காரர் கிடையாதா? நம்ம எங்க போகணும்? என் வீட்டில் இருந்து இங்கே இருப்பாங்க. நான் சொந்தக்காரங்க. அல்லேலூயா. ஆமென். நான் இருக்கிறேன். எங்க வீட்டுல வந்து ஒரு நாள் 2 நாள் தங்குவாங்க. இங்கே அந்த பிள்ளைகிட்ட எல்லா வசதியும், சின்னோட வீடு தான், சந்தோஷமா அவங்க விளையாடிட்டு போவாங்க. அப்போ சில நேரங்கள் நம்ம வந்து எந்த துணையும் தேவையில்லைன்னு சொல்றோம். ஒரு பொருளுக்காக, ஒரு உறவுக்காக உறவுகளை நீங்கள் பிரித்துக் கொள்ளாதீர்கள். நான் அடிக்கடி சொல்றது, உறவுகள் தேவை. பெற்றோர்களை சிந்திகள். வாங்க, கோபத்துக்காக உங்க பிள்ளைங்க பேச விடாம இருக்காதீங்க. உறவுகள் நமக்கு பலனாக இருக்கும். அல்லேலூயா. மனித உறவு துணை நமக்கு வேண்டும். 3வது துணை தேவனுடைய துணை. தேவனுடைய துணையில 3 காரியங்கள். 1, உனக்கு வருகிற எல்லா போராட்டங்களையும், யுத்தத்துல ஆண்டவர் உனக்கு துணை நின்று வெற்றியை கொடுப்பார். 2வது, நீ வாழ்க்கையில பயணிக்கிற எல்லா பயணத்திலையும் ஆண்டவர் உனக்கு துணை நின்று அந்த பயணத்தை சிறப்பாய் செய்து முடிக்க உதவி செய்வார். நீங்கள் நாடின துறைக்கு அவரே உங்களை கொண்டு செல்வார் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார். எல்லாரும் ஒரு துறையை நாடி போயிட்டு, இந்த கப்பல் மாதிரி தான், அந்த துறைமுகம் தான் பொருளாகும். அல்லேலூயா. வரவே மாட்டேங்குது. பயணம் போயிட்டே இருக்குது. 56, 66, 76, 86 போயிட்டே இருக்குது. ஆனா வரமாட்டேன் இல்லையா? அடையணும்னு ஆசைப்படுற பவுலே சொல்றாரு, ஐயோ நான் இந்த தேகத்தை விட்டு எப்ப போலன்னு ஆசையா இருக்கிறேன். முடியலையே. அவர் கையில இருக்குது அந்த அதிகாரம். ஆகவே கைவினையெல்லாம் நீ நித்திய விடு. அந்த வீட்டுக்கு நான் போகணும். அதுக்குதான் அந்த பயணம். பயணங்கள் முடியாத ஒரு சூழ்நிலை தான் நீ பார்க்கிறாய். ஆனால் கர்த்தர் உனக்கு துணை நிற்பாரானால் அந்த பயணங்கள் அற்புத பயணமாய் இருக்கும். அல்லேலூயா. நீ போகிற இடமெல்லாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ வாழ்ந்த நாட்கள் எல்லாம் சிறப்புடைய நாட்களா இருக்கு. நான் ஏன் வாழ்ந்து நினைச்சேன், நான் ஏன் இங்க வந்து நினைச்சேன், நான் ஏன் கண்பாங்கத்துக்கு வரணும்னு நினைச்சேன், நான் ஏன் இந்த சபைக்கு வரணும்னு நினைச்சேன். ஆனா ஒரு நோக்கம், திட்டம் கர்த்தர் வைத்திருக்கிறார். பயணங்களிலே கர்த்தர் உனக்கு துணை இருப்பாரானால் நீ போகிற கம்பெனியிலே, நீ வேலை செய்கிற பணிஸ்தலத்திலே, நீ வாழ்கிற ஜனங்கள் மத்தியிலே, நீ வாழ்க்கை பெற்றிருக்கிற குடும்பத்திலே ஆண்டவருடைய ஆசீர்வாதமாவீங்க. அல்லேலூயா. வழி பயணத்தில் ஒரு துணையா இருக்கிறார். உன் வாழ்க்கையில் வருகிற யுத்தத்தில் அவர் உனக்கு துணையா இருக்கிறார்.
அடுத்து சொல்லுவோம், பிரயாசம் நீ சமைச்சா கூட சிறப்பா சமைப்ப, ஆண்டவர் உனக்கு துணையா இருப்பார். சின்ன சின்ன பிரயாசங்களை உன் கைகளின் பிரயாசத்தை விட்டே சாப்பிடுவாய், பாக்கிய நன்மை உண்டாயிருக்கும். நீ கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் நான் உனக்கு என்ன பண்ணுவேன், ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன். அல்லேலூயா. ஒரு கை செய் பிரயாசங்கள் எல்லாம் நான் ஆஸ்வதிப்பேன் சொன்னாங்க. ஒரு பிரயாசங்களில் கர்த்தர் உனக்கு துணை இருப்பா. எத்தனை பேர் நம்புறீங்க? படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீ ஒரு பிரயாசப்படுற, ஆண்டவனுக்கு துணை இருப்பார். அம்மா ஐயா, உங்க மகனுக்காக திருமணத்துக்காக நீங்க எதிர்பார்த்திருக்கிறீங்க, ஒரு பிரயாசம் எடுக்கிறீங்க, கர்த்தர் உங்களுக்கு துணை செய்வார். அல்லேலூயா. ஏதோ ஒரு பிசினஸ், ஒரு வியாபாரம் பண்ற சகோதரனே சகோதரியே, உன்னுடைய பிரயாசத்திலே கர்த்தர் உனக்கு துணையா இருப்பார். ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தருடைய ஊழிய பிரயாசத்துல உனக்கு துணையா இருப்பார். என் அருமையான தேவனுக்கு வீடு கட்டி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன் பிரயாசங்களை கர்த்தர் துணையா இருப்பார். நீ எடுக்கிற பிரயாசம் எதுவா இருந்தாலும் நீ ஆராதிக்கிறவன் தேவன் உனக்கு துணையா இருப்பார். ஆண்டவர் 3 விதங்களை துணை செய்கிறார். ஒன்று, நீங்க வீட்டுக்கு போன நான் 3 துணை சொன்னேன். வாழ்க்கை துணை அதுலயே போயிருவங்க இருக்கிறாங்க. 2வது ஆமா மனுஷ துணை, ஃப்ரெண்ட்ஷிப், அதுலயே முடிஞ்சது. ஆனா தேவனுடைய துணை வேண்டும். ஒரு தேவனை துணையாய் கொண்டால் அவர் 3 நிலைகளில் நமக்கு துணை நிற்கிறார். எந்தெந்த நிலை? யுத்தத்துல, 2வது பயணத்துல, 3வது பிரயாசத்துல. கைவிட சொல்லுங்க சிஸ்டர், உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற யுத்தத்துல துணையா இருப்பாங்க, பயணத்துல கர்த்தர் உங்களுக்கு துணையா இருப்பார், பிரயாசத்துல கர்த்தர் உங்களுக்கு துணையா இருப்பார். துணையானவர்களோடு அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வாலிப பையனுக்கு ரட்சிக்கப்பட்ட அந்த புதிதிலே அடிக்கடி இந்த பாடல் நான் பாடுவது வழக்கம். அந்த நாட்டிலே அந்த பாடலாம் சிறப்பான பாடல். அல்லேலூயா. அது பயங்கர சத்தமா பாடுவேன், அழுது கதறி அந்த பாட்டை பாடுவேன். ஏன்னா வாலிப நாட்டு இளம் வயதும் வாலிபமும் என்னங்க, ஜெபிக்கிறாமா ஜெபிக்கிறேன், கஷ்டம் பயில் படிக்கிறா பயில் படிக்கிறேன், ஆண்டுக்கு பயப்படுறியா பயப்படுறேன். அவ்வளவும் உண்மை நின்றீங்களா? நான் சொன்ன பைபிள் சொல்லி இளம் வயது வாலிபமும் மாயை. அப்ப இந்த வயசை ஒரு கட்டுப்பாடா வச்சு அதை கடக்கணும் என்பது சாதாரண விஷயம் இல்லை. நான் அன்றைக்கு பாடுவேன், துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, என் ஜீவனில்லை என்கிறோம், பரிசுத்தம் என்னை எழுதும். நிறுத்த மாட்டேங்க, ஆவியில நிறைஞ்சு மூட்டி தான் கிழிச்சு ரத்தம் வரும். ஆண்டவரே எனக்கு துணை வேண்டும், ஆண்டவரே எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, என் ஜீவையில் எங்களும் பரிசுத்தமனை எழுதும் என்று அன்றைக்கு பாடின பாடல்கள் என்னை பாதுகாத்தது. இயேசுவுடைய துணை இல்லாவிட்டால், தேவனுடைய துணை இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் வெற்றி வாழ்க்கை வாழ முடியாது. ஒரு அருமையான பக்தர் கேட்டாரா, அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவர்கள் கேட்டார்கள், நான் ஆண்டவர் இயேசுடைய படத்தை பார்த்தேன். அந்த படத்தை ஆண்டவர் இயேசு பார்த்தீங்கன்னா கதவு கட்டுற மாதிரி படம் இருக்கும். அப்புறம் வேற எப்படி இருக்குங்க, ஒரு கோல் வச்சுட்டு ஒரு மாதிரி படம் இருக்கும். அப்படின்னா ஒரு பேட்டு மேல உட்கார்ந்து இருப்பாரு, அவர் கையில ஒரு ஆட்டுக்குட்டி பேர் ஒரு படம். அதை பார்த்துட்டு ஒருத்தர் கேட்டாங்களா,
ஒரு ஃபாதர் கிட்ட போய் கேட்டாங்க, ஃபாதர் இந்த ஆட்டுக்குட்டி எவ்வளவு சாத்தமா, எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம், இயேசுநாதர் மடியிலேயே அது இருக்குது, நான் கூட அங்க இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் அப்படி இருக்கலாமா? அது பெரிய பாக்கியசாலி சொன்னான். அந்த நபர் சொன்னாரா, அந்த பாதம் சொன்னாரா, அது பாக்கியசாலி கிடையாது, அது கீழ்ப்படையாத ஆடு. அது மந்தையம் மேயாம, அது கீழ்ப்படியாம பள்ளத்துல போய் விழுந்து அடுத்த கணியில போய் மேய்ச்சி அடிப்பட்டு கால் உடைஞ்சு அங்க கட்டு போட்டு அவர் கையில வச்சுக்கிறார். கீழே விட்டா மறுபடியும் ஓடிடும். நீ நினைச்சுக்கிற அது ரொம்ப பாக்கியசாலி கிடையாது. அது மறுபடியும் விட்டா காலை உடைச்சுக்கு போன்னு சொல்லி பத்திரமா வச்சுக்கிறாரு. சில டீச்சர்லாம் அப்படிதான் வச்சிருப்பாங்க, பாத்துக்கிறீங்களா? அடங்காத மாணவர்களை பக்கத்துல வச்சுப்பாங்க. ஆண்டவர் அப்படிதான். தேவ பிள்ளைகளே, உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய பார்வையும் சிந்தனை உன் வாழ்க்கை ஓட்டத்துல ஒரே ஒரு வார்த்தை, அவரை துணையாய்கள். 3 துணை சொன்னேன். வாழ்க்கை துணை, வழித்துணைக்கு நண்பர்கள், மூன்றாவது தேவனுடைய துணை. இந்த வழித்துணையில இந்த உலகத்துல வாழ்ற மனிதர்கள் நம்ம நிறைய பேர் ஆள் வச்சுக்கிறாங்க இல்லையா? ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஆள் வச்சிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் நமக்கு தேவை. மூன்றாவது தேவனுடைய துணை. அதுல 3 காரியங்கள் அவர் நமக்கு துணையாய் வராது. ஒன்று, நாம சந்திக்கிற ஆவிக்குரிய யுத்தத்துல. 2வது, நம்முடைய வாழ்க்கை பயணத்துல. 3வது, பிரயாசம். இது 3 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய மடியில அழகான ஆடாய் இருக்கலாம் சொல்லி விரும்பாதீங்க. களத்திலே சேர்ந்து கீழ்ப்படுத்தியுள்ள அவன் தந்தையோடு மந்தையாக ஆண்டுடைய ராஜ்யத்துக்காக வாழுங்க. இயேசு வர போகிறார். ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து ஒரு பாடலை பாடணும். கர்த்தருக்காக நான் காணிக்க செல்வோம்.